ரவி என்பவர் தன் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடக்கிறார். உடனே தெற்கு திசையில் திரும்பி 4 கிலோமீட்டர் பயணிக்கிறார். இறுதியாக 3 கிலோமீட்டர் கிழக்கிலும் மற்றும் மீண்டும் 1 கிலோமீட்டர் மேற்கிலும் நடக்கிறார் எனில், தற்போது அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திசைகள் சார்ந்த கணக்கு. நம்ம என்ன பண்ணணும், முதல்ல திசைகள் வரைஞ்சுக்கிடணும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் ஆரம்பிக்கும். சரியா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க, ரவி என்பவர் தன் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி, மேற்கு இந்த சைடு, இந்த மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடக்கிறார். இப்போ நம்ம 2 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு இது 2 கிலோமீட்டர்னு வச்சுக்குவோம். சரியா? இது கூட இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணார், உடனே தெற்கு திசையில் திரும்பி 4 கிலோமீட்டர் பயணிக்கிறார். தெற்கு திசைனா கீழே இப்படி இந்த இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் இப்படி பயணிக்கிறாரு. இது 4 கிலோமீட்டர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இறுதியாக 3 கிலோமீட்டர் கிழக்கிலும். அப்போ கிழக்குன்னா இந்த சைடு 3 கிலோமீட்டர். இப்போ இது வந்து 2 கிலோமீட்டர். இங்கே மேலே 2 கிலோமீட்டர்னால் இங்கே 2 கிலோமீட்டர் தான். அதுக்கடுத்து ஒரு கிலோமீட்டர் இங்கே வரைக்கும் போகிறாரு. இங்கே போயிட்டு என்ன பண்ணுறாராம், மீண்டும் 1 கிலோமீட்டர் மேற்கில் நடக்கிறார். அப்போ கிழக்குலேருந்து திரும்ப 1 கிலோமீட்டர் மேற்கில் இங்கே வந்துட்டார். இப்போ இங்கே நிற்கிறாரு கரெக்டாக. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தற்போது அவர் ஆரம்பித்த இடத்துலேருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்னு கேட்டிருக்காங்க. அவர் ஆரம்பித்த இடம் இது. சரியா? இந்த தொலைவிலிருந்து இந்த தொலைவு கேட்டிருக்காங்க. நமக்கு இது வந்து 4 கிலோமீட்டர்னால் நமக்கு இதுவும் என்ன தான் 4 கிலோமீட்டர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் 2ல் இருக்கிற 4 கிலோமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர்.